கிராவல் மண் விலை உயர்வை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்ப கிராவல் குவாரியில ஒரு யூனிட்டோட விலை 1400 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதை கண்டிச்சு இன்று முதல் எங்க வாகனத்தை எல்லா டிப்பர் லாரி நிறுத்தி போராட்டம் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம். மறு உத்தரவு அவங்க மறுபடியும் விலை குறைப்பு செய்யும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். கிராவல் மண் விலை உயர்வை கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கட்டுமான பணிகள் பெரிதும் பாதிப்பாகி உள்ளது. சாலை அமைத்தல், வீடு கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பணிகளுக்கு கிராவல் மண் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கிராவல் மண் ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு டிப்பர் லாரி குறைந்தது 6 யூனிட் முதல் 8 யூனிட் வரை மண் ஏற்றப்படும். தற்போது 1000 ரூபாய் விற்பனையான ஒரு யூனிட் கிராவல் மண் தற்போது 400 ரூபாய் விலை உயர்த்தி 1400 ரூபாய்க்கு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஒரு லாரி மண் 6000 விற்பனையான நிலையில் தற்போது 8400 உயர்ந்துள்ளது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்புள்ளதாகவும் லாரி உரிமையாளர்களுக்கும் பாதிப்புள்ளதாகவும் கூறுகின்றனர். எனவே விலை உயர்வை கண்டித்து தஞ்சை மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் 400க்கும் மேற்பட்ட லாரிகளை நிறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக விலை உயர்வை குறைக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இதனால் நடைபெறும் கட்டுமான பணிகள் அனைத்தும் பாதிக்கப்படும். எங்களுக்கு போராட்டம் இல்லை, மக்களுக்கான போராட்டம் என தெரிவித்தனர். பிரியங்கா. போராட்டம் இது போராட்டம், கிராவல் ராயட்டி போராட்டம், இது போராட்டம், கிராவல் உயர்வை கண்டித்து போராட்டம், கிராவல் மண் குறைக்கும் வரை ஓட்ட மாட்டோம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிராவல் மண் விலை உயர்வை கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.